அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணியில் 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். யார் யார் என்கிற தகவல். அதேபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டார் திரு டிடிவி தினகரன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 11 தொகுதிகள் எவை எவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மடத்துக்குளம், அதேபோல் சைதாப்பேட்டை, திருச்சி மேற்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் காரைக்குடியில் இங்கே தேர்ப்போக்கை பாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தரப்பில் அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த முறை காரைக்குடி தொகுதியில் களமிறங்கக்கூடிய சூழலில் அதிமுகவுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு காரைக்குடி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த சட்டமன்ற தொகுதியில் தேர்ப்போக்கி பாண்டி அவர்கள் களமிறங்குகிறார் என்கிற முக்கிய செய்தி இருக்கிறது. சீமானை எதிர்த்து தேர்ப்போக்கி பாண்டி போட்டியிடுகிறார் என்பது தெரிய வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எமது தலைமைச் செய்தியாளர் ராஜா அவருக்கு கேட்போம். ராஜா, இப்போ 11 தொகுதிகளிலையும் யார் யார் களமிறங்குறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். மடத்துக்குளம், சைதாப்பேட்டையெல்லாம் பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர்கள், அதே போல் திருச்சி மேற்கு, பெரியகுளம், ஒட்டப்பிடாரம், பூந்தமல்லிலாம் பார்க்கும்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் களமிறங்குகிறார்கள். காரைக்குடியை பார்க்கும்போது திரு சீமான எதிர்த்து போட்டியிடுகிறார் திரு பாண்டி அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. மடத்துக்குளம் உள்ளிட்ட பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த முறை 3வது இது போன்ற இடங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிடிச்சிருக்கு. அப்படிங்கும்போது இந்த முறை அது கூடுதல் பலமாக பார்க்கப்படுமா? இந்த பட்டியலில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இருக்குது, விவரிங்க. அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போது அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அந்த 11 தொகுதிகளுக்கான வேட்பாளரை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தற்பொழுது அறிவித்துள்ளார். அதில் சைதாப்பேட்டை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் அவர் போட்டியிடுகிறார். திருப்பத்தூரில் ஞானசேகரன் போட்டியிடுகிறார். பூவிருந்தவள்ளி தொகுதியில் ஏழுமலை போட்டியிடுகிறார். நாங்குநேரி தொகுதியில் இசக்கிமுத்தும், ஒட்டப்பிடாரத்தில் சுந்தரராஜன், பெரியகுளம் தொகுதியில் டாக்டர் கதிர்காமு, அதேபோல் மடத்துக்குளம் தொகுதியில் உடுமலைப்பேட்டை சண்முகவேலு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு தொகுதியில் வேலுகார்த்திகேயனும், அதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தேர்போகி பாண்டியும், திருச்சி மாவட்டம் திருச்சி மேற்கு தொகுதியில் தொட்டியம் ராஜசேகர் மற்றும் திருவையாறு, அதாவது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் எஸ் காமராஜ் ஆகிய அந்த 11 பேர் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் கழகத்தின் சார்பாக அதிமுக கூட்டணியில் அவர்கள் போட்டியிடுகின்றனர். இதற்கான அந்த வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவித்து வருகிறார். இந்த பட்டியலில் சிறப்பம்சங்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்டார் தொகுதியாக தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் அந்த காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்துதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதிமுக கூட்டணியில் திரு தேர்போகி பாண்டி போட்டியிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இவருக்கு இந்த தேர்போகி பாண்டிக்கு கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒதுக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த நேரத்தில் அந்த அதாவது வெற்றியை தவறவிட்டார். இந்த சூழலில் அவருக்கு மீண்டும் திரு டிடிவி தினகரன் வாய்ப்பு கொடுத்துள்ளார் காரைக்குடி தொகுதியில். இந்த காரைக்குடி தொகுதி என்பது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படி என்று பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சீமான் அந்த தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்துதான் திரு தேர்போகி பாண்டி தற்பொழுது களமிறங்கியுள்ளார். அதிமுகவின் சார்பாக கூட்டணி சார்பாக களமிறக்கப்பட்டுள்ளார். அதற்கு அடுத்தபடியாக 3 தொகுதிகள் சிறப்பு வாய்ந்த, அதாவது சில முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்களை எதிர்த்து அவர் அமமுக களமிறக்குகிறது. அதில் திருச்சி மேற்கு தொகுதியில் தொட்டியம் ராஜசேகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ளார். இவர் அமைச்சர் கே நேருவை எதிர்த்து தான் தொட்டியம் ராஜசேகரன் தற்பொழுது களமிறங்குகிறார். அதே போல் சைதாப்பேட்டை தொகுதியில் செந்தமிழன், முன்னாள் அமைச்சர், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் நிறுத்தப்பட்டுள்ளார். இவர் தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ள மா சுப்பிரமணியனை எதிர்த்து அவர் இந்த தேர்தலில் களம் காணுகிறார். அதே போல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தொகுதி எஸ் காமராஜ், இவர் அமமுகவின் சார்பாக போட்டியிடுகிறார். இவர் யாரை எதிர்க்கிறார்? இப்ப தற்பொழுதைய அமைச்சராக உள்ள திரு டிஆர்பி ராஜா, தொழில்துறை அமைச்சராக உள்ள திரு டிஆர்பி ராஜாவை எதிர்த்து களம் காண்கிறார். அதாவது அமமுகவினுடைய வேட்பாளர்கள் 3 பேர் முக்கியமான அமைச்சர்களை எதிர்த்து போட்டியிடுகின்றனர். திருச்சி மேற்கு கே நேரு
நேருவை எதிர்த்து தொட்டியம் ராஜசேகரனும், சைதாப்பேட்டை மா சுப்பிரமணியனை எதிர்த்து செந்தமிழனும், மன்னார்குடி டிஆர்பி ராஜாவை எதிர்த்து எஸ் காமராஜும் இந்த தேர்தலில் வந்து களம் காண்கிறார்கள். இவர் 3 பேருமே வந்து ஒரு முக்கியமான அந்த தொகுதிகளாக அந்த 3 தொகுதிகளும் பார்க்கப்படுகிறது. இதே போல வந்து மடத்துக்குளம் தொகுதியில் இருந்து முன்னாள் அமைச்சர் உடுமலைப்பேட்டை சண்முகவேலு அதிமுகவின் சார்பாக ஏற்கனவே அதிமுக ஜெயலலிதா அமைச்சரவையில் 2011 அமைச்சரவையில் அவர் வந்து பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் திரு சண்முகவேல். அவர் இப்ப தற்பொழுது வந்து மடத்துக்குளம் தொகுதியில் வந்து அமமுக சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ளார். அவரும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் அந்த தொகுதி வந்து ஏற்கனவே கடந்த முறை வந்து அதிமுக அந்த தொகுதியில் வெற்றி பெற்றது. சி மகேந்திரன் வந்து எம்எல்ஏவா இருந்தார். அந்த தொகுதியை தற்பொழுது வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுக விட்டுக் கொடுத்திருந்தது. இந்த நிலையில் தான் திரு மடத்துக்குளம் தொகுதிக்கு திரு சண்முகவேலு வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். அதே போல வந்து பெரியகுளம் தொகுதிக்கு வந்து டாக்டர் கதிர்காமு நிறுத்தப்பட்டுள்ளார். இவருக்கும் வந்து ஒரு சிறப்பம்சம் உள்ளது. ஏனென்றால் 2011ஆம் ஆண்டு தேனி மெடிக்கல் காலேஜ் வந்து கட்டினாங்க. அதோட முதல் டீன் வந்து திரு டாக்டர் கதிர்காமு தான் அப்போது வந்து டீனாக இருந்தார். அப்பொழுது 2016 தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அவருக்கு வந்து பெரியகுளம் தொகுதியில் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அவர் எம்எல்ஏவாகவும் இருந்தார். அந்த 18 பேர் வந்து திரு டிடிவி தினகரனோடு ஒன்றாக செல்லும்போது அந்த 18 எம்எல்ஏக்களில் வந்து திரு கதிர்காமும் டாக்டர் கதிர்காமும் ஒருவர். அதே போல வந்து ஒட்டப்படாம் சுந்தரராஜனும் ஏற்கனவே 18 பேர் கொண்ட அந்த டிடிவி தினகரனுடைய ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்தவரில் திரு சுந்தரராஜனும் ஒருவர். அவருக்கு வந்து ஒட்டப்படாரத்தில் போட்டியிட தற்பொழுது திரு டிடிவி தினகரன் வாய்ப்பு கொடுத்துள்ளார். அதே போல வந்து எஸ் காமராஜ் நம்ம இதுல ஏற்கனவே நம்ம பார்த்தது போல வந்து மன்னார்குடி தொகுதியில் இவர் போன முறை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அதற்கு முன்பாக 2016 வந்து அதிமுகவின் வேட்பாளராக செல்வி ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்டார். ஆனால் அப்பொழுது அவருக்கு வந்து அங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை. கடந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எஸ் காமராஜ் வந்து நிறுத்தப்பட்டார். தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அவருக்கு அதே இடத்தில், அதாவது மன்னார்குடியிலேயே 3வது முறையாக போட்டியிட தற்பொழுது வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்குநேரி தொகுதியில் இசக்கிமுத்து தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் ஞானசேகரன், திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் அருகில் உள்ள திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வந்து ஞானசேகரன் வந்து நிறுத்தப்பட்டுள்ளார். இவரும் வந்து புதியவர் தான். பூவிருந்தவல்லி ஏழுமலை இவர் ஏற்கனவே வந்து அந்த 18 பேர் அந்த எம்எல்ஏக்கள் லிஸ்டில் வந்து அந்த திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக அந்த நேரத்தில் வந்து அவருடன் இணைந்து செயல்பட்டார். அவருக்கு மீண்டும் வந்து பூந்தமல்லியிலேயே வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருவையாறு வேலுகார்த்திகேயன் கடந்த முறை திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டார். தற்பொழுது அதிமுக கூட்டணியில் வரும்போது அதே தொகுதி திருவையாறே வந்து திரு வேலுகார்த்திகேயனுக்கு வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மேற்கு தொகுதியில் வந்து தொட்டியம் ராஜசேகரன் நிறுத்தப்பட்டுள்ளார். இப்படி வந்து 11 பேர் கொண்ட அந்த வேட்பாளர் வந்து பட்டியலை தற்பொழுது திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ளார். அதில் 3 வேட்பாளர்கள் அமைச்சர்களை எதிர்த்து களம் காணுகின்றனர். அதில் மன்னார்குடி தொகுதியில் வந்து அமைச்சர் டிஆர்பி ராஜாவை எதிர்த்து எஸ் காமராஜ் வந்து தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ளார். ஏற்கனவே குறிப்பிட்டது போல திருச்சி மேற்கு வந்து திரு கே நேருவை எதிர்த்து தான் வந்து அவரும் நிறுத்தப்பட்டுள்ளார். இப்படி 3 அமைச்சர்களை எதிர்த்து தற்பொழுது அமமுகவின் சார்பாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர்.